ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாவலூரில் இருக்கிற விவிரா மால் பக்கத்துலேயே பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சரி, ரொம்ப நாளாகவே இது போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். Jan 22 எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. சரி, அதுக்கு நம்ம மூவியெல்லாம் போக முடியாது, ஏன்னா என்னோடய பாப்பாவை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால சரி, இந்த பொருட்காட்சிக்கு போனால் பாப்பாவும் சரி தம்பியும் சரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ₹50 ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. அது ரொம்பவே வேஸ்ட்டு. அதாவது உள்ளே இருக்கிறது எல்லாத்துக்குமே தனித்தனி பேமெண்ட்டாக என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ₹50 வாங்கினாங்க. சரி, அடல்ட்டுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ₹50, குழந்தைங்களுக்கு ஒரு ₹30 வச்சுருக்கலாம். அவங்களுக்கும் ₹50 தானாங்க. என்ன ஒரு கொடுமை பார்த்திங்களா. அது சும்மா வேஸ்ட்டு. பட் இருந்தாலும் ஓகே, வேறு வழி இல்லை, எல்லாமே காசு தானே அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் எல்லாமே வச்சு அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க, அப்புறம் என்னென்ன ஃபிஷ் இருக்கோ அது எல்லாமே போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, நம்ம வீட்லேயே ஆல்ரெடி ஃபிஷ் டேங்க்கை வச்சு பார்த்து எனக்கு அதில் ரொம்ப பெரிய ஈடுபாடு இல்லை. ஆல்ரெடி நம்ம வீட்லேயே ஏஞ்சல் மீன் இருக்குது, கொய் மீன் இருக்குது, டைகர் ஃபிஷ் இருந்தது. அது மாதிரி நிறைய ஃபிஷ் நான் என் வீட்டில் வளர்த்ததுனால ஹாப்பியாலாம் பார்க்கல. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதில் ஒரு மீன் செத்து கிடந்தது அங்கே பார்க்கும்போது. அதை கூட அவங்க க்ளீன் பண்ணலை. அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல். சரி, ஓகே. அது என்னதான் இருந்தாலும் அந்த பொருட்காட்சியில் நடக்கும்போது சிலது இப்படி நடக்க தான் செய்யும். அதை நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது, அப்படியே மூவ் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கையில் பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டி குட்டி நண்டுங்க, ப்ரான் மாதிரி இருக்கிறது அதெல்லாமே இருந்தது. சிலது பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா வெள்ளை எலி. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தம்பிங்கள்லாம் வளர்த்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளி, அந்த வகையெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிளி கத்துறதெல்லாம் பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு ஒரே மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கே கிளி கத்துறா, இங்கே என் பொண்ணு கத்துனா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது லவ் பேர்ட்ஸான்னு எனக்கு தெரியல, பட் இப்படி தான் இருக்குங்கிறது. அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வளர்க்கணுன்னு ஆசை. லாஸ்ட்டாக ஒரு பேர்ட் பார்த்தோம், அது என்னன்னே எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு லேடிஸ்க்கு என்னென்னலாம் ரொம்ப பிடிக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு. என்னென்னா ரிங்ஸு, காதுக்கு போடுறது ரிங்கு, அப்புறம் பேங்கிள் ஐட்டமு, ஹேண்ட்பேக் ஐட்டமு, அப்புறம் நிறைய இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு விழுந்த டாய்ஸு, ஸ்டோல் ஐட்டம்ஸு, நம்ம சுடிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸ்டோல் ஐட்டம்ஸு, அதெல்லாமே நல்லாவே இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அது பொருட்காட்சினா அப்படி தான் இருக்கும். பட் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, ஒரே ஒரு கமல் மட்டும் வாங்கினேன். அதுவுமே 100 அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே அப்படிங்கிறனால வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன் ஷாட்டெல்லாம் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. பட் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா ₹80 சொல்லிட்டாங்களா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சாமி, நம்ம உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த முகமூடியெல்லாம் போட்டு நிறைய இருந்தது. அதில் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரிலாம் முகமூடி போட்டுட்டு பயமுறுத்தணும்னு ஆசை தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம பயமுறுத்திடுவோம். அடுத்த நாள் அவங்க பயமுறுத்துகிற அளவுக்கு நம்மகிட்ட வந்தோம்னா நம்ம ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவோம். அதனால் அந்த வீண் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்காதீங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. மேலே ராட்டினம் சுற்றுறது, அப்புறம் குட்டி பசங்களுக்கெலாம் நிறையவே இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின், குட்டியான காரு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர், அப்புறம் கொஞ்சமாக சின்னதாக போட்டு மாதிரி இருந்தது. அது அப்புறம் கப்பல், அந்த இது சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, பாப்பாவை வச்சுக்கிட்டு இருந்தனால அவரும் வரமாட்டேன்ட்டார். அவர் இல்லாமல் நானும் போகமாட்டேன். அதனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாங்கள் பெரிய ராட்டினத்துலலாம் சுற்றலை. தம்பியை மட்டும் உட்கார வைக்கிற மாதிரி அந்த குட்டி ட்ரெயின்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போனோம். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் ஹாப்பியாக இருந்தோமோ இல்லையோ, என் பையனும் என் பொண்ணு ரொம்பவே ஹாப்பி. அதுதானே நமக்கு வேணும். சரி, அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு குட்டி பையங்கள்லாம் ஏற்றுறதுக்கு. சரி, அது எவ்வளோன்னு கேட்டால் ₹100 சொன்னாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஏன்னா வெளியிலலாம் அவ்வளோக்கு இருக்காது. பட் ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஏற்றின சாக்கில் நானும் ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு டிக்கெட் தான் வாங்குவேன்னு ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிவிட்டேன். அவர் சரி ஏறுமா அப்படின்ட்டாரு. அவரை ஏறி ஒரு 4-5 ரவுண்டு அடித்தாங்க. நல்லா இருந்தது. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு ₹100, அந்த ட்ரெயின் டிக்கெட்டில் போகிறது கூட பிரச்சனை இல்லை. கூட ஒரு ₹200 போட்டால் நம்ம டேரெக்டாக சிவகங்கை ட்ரெயினுக்கே போயிடலாம். ஏன்னா எங்கள் ஊருக்கு சிவகங்கைக்கே ₹330 தான் ட்ரெயின் டிக்கெட்டு. பட் அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லையே, போய் தானே ஆகணும். எல்லா டிக்கெட்டுமே பார்த்திங்கன்னா அபோவ் 50 தான் இருந்தது. ஒன்று 80, ஒன்று 60.
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 100 அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதை ஒரு அது அப்போனா இதெல்லாம் காசு வாங்குறாங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் அட்லீஸ்ட் ஒரு 30யாவது போட்டுக்கணும். தேவையே இல்லாமல் எதுக்கு 50 வாங்கினாங்கன்னு தான் எனக்கு இன்னுமே ஒரு கன்ஃபியூசன். ஏன்னா அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு டிக்கெட்டா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அந்த என்ட்ரி டிக்கெட் தான் வாங்குகிறோம், அட்லீஸ்ட் அதில் ஏதாவது ஒன்றாவது காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே விடுங்க, காசு போயாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே புலம்பி ஒன்றாக போகிறது இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டு அந்த சர்க்கஸ் மாதிரி இருக்கிறதுலாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தான். என் பொண்ணு ஒரே கத்தனோன்னா நானும் போவேன்னு சொன்னால், சரி அங்கே இருந்த ஒரு அண்ணன் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதான், என் பொண்ணு ஓன்னு அழுதுட்டா. ஏன்னா கண்டிப்பாக குழந்தைங்க யாருக்கிட்டேயுமே போகாது, அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வளர்க்குற குழந்தைங்க வேறு யாருக்கிட்டேயுமே போகாது இல்லையா. அது நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பையன் வந்து குட்டி கார் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ராட்டனம் சுற்றணும்னு சொன்னான். சரி ஓகேடா சுற்றுடா, உனக்கு வந்த வாழ்வு எனக்கு தான் வரல. ஏன்னா எங்களுக்கு வந்து புதன்கிழமை வந்து போச்சு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வெளியில் எங்கேயுமே போகலை, ஆஃபீஸ் ஒர்க்குன்னு வீட்லேயே இருந்தாச்சு. மார்னிங்லேருந்து 6:30 வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாச்சு. 6:30க்கு மேலே 7 o'clock தான் நாங்களே அங்கே போனோம். ஸோ பரவாயில்ல, நமக்கு வந்தது இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு. அதோட தான் கார் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என் பையனுக்கு அந்த பபுள்ஸ் ஊதுறது வாங்கினோம். அது நல்லா இருந்துச்சு. சரி ஒரே ஒரு தடவை குடுறான்றேன், கொடுக்கவே மாட்டான். காசு போட்டு வாங்குறது நாம் ஒரு தடவை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட கொடுக்கலைன்னா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அதான் புடுங்கி வாங்கி விளையாண்டுட்டேல்ல. நம்மளாம் யார் வீட்டுக்கு வந்து அது ஒரு கடவுளை கிடக்குது, அதை எடுத்து விளையாடுறானா விளையாடவே இல்லை. இப்போ வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறேன், கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு போயிட்டேன். அங்கே என்னமோ நம்ம ஆசைக்கு கேட்டோம் பாருங்க, கொடுக்க மாட்டேன்னு பையப்புள்ள உம்மளை ஒரே டார்ச்சல். கடைசியாக வாங்கி ஊதிட்டு தான் வீட்டுக்கே வந்தேன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம மலைத்தோர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒரு வீலாகில் சந்திக்கலாம். பாய்.